Dear students, நான் உங்க ஹசினா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது next topic output unit. Output unit is formed by the output devices attached to a computer. கம்ப்யூட்டரோட இந்த output devices attach ஆயிருக்கும். எதெல்லாம் output devices? நமக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய எல்லாமே output devices தான். Output devices produce the output generated by the CPU in human readable form. அந்த output எல்லாமே நம்ம user read பண்ற மாதிரி தான் இருக்கும். These devices can also be used to do the result for future use. இது எல்லாமே வந்து இந்த ரிசல்ட் எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, என்னென்ன அவுட்புட் டிவைசஸ் இருக்கு அப்படின்னா மானிட்டர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது மானிட்டர், விஷுவல் டிஸ்பிளே யூனிட். மானிட்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரீன் தான். இது வந்து எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் டிவைஸ். இது வந்து அவுட்புட்டை வந்து நமக்கு ஸ்கிரீன்ல ஷோ பண்ணும். இட் டிஸ்பிளேஸ் இன்ஃபர்மேஷன் இன் த சேம் வே ஆஸ் இட் இஸ் சீன் ஆன் எ டெலிவிஷன் ஸ்கிரீன். நம்ம டிவியில எப்படி பாக்குறோமோ அது போலதான் இருக்கும். இந்த மானிட்டர் இஸ் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கும், விஷுவல் டிஸ்பிளே டெர்மினல், அதாவது விடிடின்னு சொல்றாங்க. விஷுவல் டிஸ்பிளே யூனிட்னு சொல்லலாம். இட்ஸ் டிஸ்பிளே மேபி சிஆர்டி கேத்தோட் ரே டியூபா இருக்கும். எல்சிடி லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அந்த ஸ்கிரீனும் இருக்கும். பிளாஸ்மா ஆர் டச் சென்சிட்டிவ், இதுல எந்த மாடல் வேணாலும் இருக்கலாம். சரியா, இது டெஸ்ட் டியூபை பொறுத்தது. சிஆர்டிங்கிறது கேத்தோட் ரே டியூப். இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து எல்சிடி டிஸ்பிளே தான். அதுக்கப்புறம் டச் சென்சிட்டிவ் உள்ள டச் ஸ்கிரீனும் வந்துருச்சு. இது எல்லாமே மானிட்டர். இது அவுட்புட் டிவைசஸ்க்கு எக்ஸாம்பிள். மானிட்டர் அப்படிங்கறத என்ன சொல்லியிருக்காங்க, அவுட்புட் டிவைசஸ். ஏன் வந்து இந்த லைன்ல வந்து மானிட்டர் டேர்ம்ட் as an input as well as output device சொல்றாங்க? ஏன்னா இதுல டச் சென்சிட்டிவ் இருந்துச்சுன்னா அதுல இன்புட்டும் கொடுக்க முடியும். ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. எல்சிடி ஸ்கிரீன் பாருங்க, டெலிவிஷன், லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. எல்சிடிக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன, லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. இது வந்து ஸ்மாலர், லைட்டர் இன் வெயிட். அதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். டு எ சிஆர்டி மானிட்டர், ஐடியல் ஃபார் யூஸ் இன் லேப்டாப், பாம் டாப் அண்ட் அதர் போர்ட்டபிள் டிவைசஸ். ஓகே, இதுவுமே வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ் தான் எல்சிடி ஸ்கிரீன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரிண்டர். நம்ம எடுக்கக்கூடிய எல்லா அவுட்புட்டையும் நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு சாஃப்ட் காப்பி. அதை நம்ம வந்து ஹார்டு காப்பியா நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம பிரிண்டரை யூஸ் பண்ணி தான் என்ன செய்ய முடியும், எடுக்க. பிரிண்டர் இஸ் an output device which is used to generate hard copies, அதாவது print out output generated by the computer system. The printer can generate both டெக்ஸ்டாவும் இருக்கலாம் அந்த ரிசல்ட், இல்ல இமேஜாவும் இருக்கலாம். சரி, இந்த பிரிண்டரை வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இம்பாக்ட், நான் இம்பாக்ட் பிரிண்டர்னு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இம்பாக்ட் பிரிண்டர், பிரிண்டருடைய ஹெட்டுக்கும் அந்த பேப்பருக்கும் இடையில வந்து ஒரு மெக்கானிக்கல் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா அது இம்பாக்ட் பிரிண்டர். மெக்கானிக்கல் கான்டாக்ட் இல்லாம, அதாவது பிரிண்டருடைய ஹெட்டுக்கும் பேப்பருக்கும் மெக்கானிக்கல் கான்டாக்ட் இல்லாம இருந்துச்சுன்னா அது நான் இம்பாக்ட் பிரிண்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரிண்டர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. டாட் மெட்ரிக் பிரிண்டர்ஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து சீரியல் பிரிண்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கேரக்டரை ஒரு டைம் மட்டும் அது என்ன செய்யும், ஒரு டைமுக்கு ஒரு கேரக்டரை வந்து டைப் பண்ணும் பிரிண்டர். இட் யூசஸ் டாட்டா சேர்ந்துதான் அது என்ன செய்யும், ஒரு லெட்டரை வந்து உருவாக்கும், ஒரு இமேஜை வந்து உருவாக்கும். This printer prints characters by striking an ink soaked ribbon against the paper and is termed as impact printer. அப்ப இந்த இம்பாக்ட் பிரிண்டர்னா என்னது, பிரிண்டருடைய ஹெட்டுக்கும் பேப்பருக்கும் ஒரு கான்டாக்ட் வந்து இருக்கும், மெக்கானிக்கல் கான்டாக்ட் வந்து இருக்கும். இது டாட்டா சேர்த்து அந்த இமேஜை வந்து உருவாக்கும். These printers have low operating cost and can be used to generate carbon copies also. சரி, இது வந்து ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. இதை வந்து கார்பன் காப்பீஸ் எடுக்கவும் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் டைப் வந்து இன்ஜெக்ட், டெஸ்ட்ஜெட், பபிள் ஜெட் பிரிண்டர். இதுல எது வேணாலும் இந்த பேர் தான். இன்ஜெக்ட்னாலும் பபிள் ஜெட்னாலும் டெஸ்ட்ஜெட்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா, சரி. An inkjet printer is the most common type of low cost printer. ரொம்ப கம்மி விலையில ஒரு பிரிண்டர் வேணும் அப்படின்னா அது இன்ஜெக்ட் பிரிண்டரா இருக்கலாம். இதுல வந்து ஒரு டெக்னிக் இருக்கு. அது என்ன செய்யணும், ஸ்ப்ரெடிங் குயிக் ட்ரை இங்க் ஆன் பேப்பர். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இங்க வந்து என்ன செஞ்சோம்னா ஸ்ப்ரெட் பண்ணிரும். The ink is stored in the form of cartridge of different colors. அந்த பேசிக்கான கலரா இருக்கக்கூடிய ரெட், கிரீன், பிளாக் அண்ட் எல்லோ அந்த கலர் கேட்ரேஜ் வந்து அதுல இருக்கும்.
நமக்கு கலர் வேணும்னா ரெட் கிரீன் பிளாக், ரெட் கிரீன் எல்லோவை யூஸ் பண்ணிக்கணும். பிளாக் வேணும் ஒயிட் அண்ட் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் வேணும்னா பிளாக் யூஸ் பண்ணிக்கணும். தீஸ் பிரிண்டர்ஸ் ஜென்ரேட் ஹை குவாலிட்டி பிரிண்டர்ஸ் அண்ட் ஆர் ஐடியல் ஃபார் ஸ்மால் ஆஃபீஸஸ் அண்ட் ஹோம்ஸ். ஆஃபீஸ் பர்பஸ், ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸ் இதெல்லாம் டைப் பண்ண அதோடைய அவுட்புட் எடுக்கிறதுக்கு இந்த இன்ஜெட் பிரிண்டரை தான் என்ன செய்யறாங்கன்னா யூஸ் பண்றாங்க. ரொம்ப போர்ட்டபிளா இருக்கும், அதோடைய காஸ்ட் வேற ரொம்ப கம்மி. அடுத்தது பார்க்க போறது லேசர் பிரிண்டர். லேசர் பிரிண்டர்ல வந்து லேசர் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்றாங்க. இதோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகம், அதுவும் இல்லாம இது ரொம்ப ஃபாஸ்ட் பிரிண்டர். அடுத்து அவுட்புட் டிவைஸ் என்னன்னா ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் அப்படிங்கிறது ஒரு அவுட்புட் டிவைஸ். இது வந்து சவுண்ட் மூலமா நமக்கு அவுட்புட்டை வந்து கொடுக்கும். For a speaker to produce sound, a special device called sound card is required to be installed in the computer system. அப்ப கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல என்ன போட்டுக்கணும்? சவுண்ட் கார்டு வந்து போட்டுக்கணும். அடுத்தது பார்க்க போறது பிளாட்டர்ஸ். நம்ம ஃபிளெக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த ஃபிளெக்ஸ்ல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங் இமேஜஸ் எல்லாம் வந்து இந்த பிளாட்டர் மூலமா தான் ரெடி பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பெரிய அளவிலான பிரிண்டர். இது வந்து பிளாட்டர்னு சொல்லுவாங்க. யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் குட் குவாலிட்டி இமேஜஸ் அண்ட் டிராயிங்ஸ். இது பிரிண்டர் போல இல்லாம லார்ஜ் சைஸ் பேப்பர்ல தான் இது என்ன செய்யும்? பிரிண்ட் பண்ணும். நம்ம A4, A3, A5ல பிரிண்ட் பண்றதை விட இது வந்து பெரிய அளவுல வந்து பிரிண்ட் பண்றதுக்கு இந்த பிளாட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. மெயினா வந்து இது வந்து CAD, அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். கம்ப்யூட்டர்ல நம்ம என்ன டிசைன் கொடுக்குறோமோ அது கலர்ஃபுல்லா என்ன செஞ்சிடும்? பிளாட்டர்ல வந்து அப்பியர் ஆயிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.